யார் யார் வெளிநாட்டுக்கு சென்றிருக்கிற வாக்காளர்கள், யார் யார் போலியான வாக்காளர்கள் என்கின்ற குறிப்புகளை எடுத்துக் கொண்டிருக்கிறோம். அதை வாக்காளர் பட்டியல் திருத்தம் வருகின்ற பொழுது தேர்தல் ஆணையத்திலே சமர்ப்பிப்போம். அப்பொழுது நிச்சயமாக தமிழ்நாட்டிலே ஒரு போலி வாக்காளரும் இல்லாத அளவுக்கு பார்த்துக் கொள்வதற்கு திமுக முயற்சிக்கும். அதை மீறி வெளி வாக்காளர்களை அங்கே இருக்கக்கூடிய தேர்தல் ஆணையம் ஒரு கூட்டணியில பாரதிய ஜனதாவினுடைய முக்கியமான கூட்டணி முதல் கட்சி தேர்தல் ஆணையம் தான். அதுக்கப்புறம் தான் அதிமுக மற்ற கட்சிகள் எல்லாம். எனவே அவர்களுடைய முதல் கூட்டணி கட்சியான தேர்தல் ஆணையம் அங்கே தவறுகள் செய்தால் உச்ச நீதிமன்றத்துக்கு சென்று அதற்காக போராடக்கூடிய சக்தி திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு உண்டு. உண்மைகளை எடுத்து வைத்து அங்கே இருக்கக்கூடிய உண்மையான வாக்காளர் பட்டியலை வைத்துத்தான் நாங்கள் தேர்தல் நடத்துவோம். தமிழ்நாட்டில் கஞ்சா சாராயம் அதிகரிக்க ராமதாஸ் தீர்மானம் போட்டிருக்காரு. தமிழ்நாட்டில் கஞ்சாவும் உற்பத்தி ஆகவில்லை, சாராயம் எங்கேயும் காய்ச்சல் வருவதில்லை. இங்கிருந்தோ வர்றதை தடுக்க வேண்டியது ஒன்றிய அரசு. வெளி மாநிலங்களிலிருந்து வந்துட்டு இருக்கு. அதை மாநிலம் விட்டு மாநிலம் வருவதற்கு தடுக்க ஒன்றிய அரசு தவறி கொண்டிருக்கிறது. அந்த ஒன்றிய அரசை குற்றச்சாட்டு சுமத்துவதற்கு இவர்களுக்கெல்லாம் பயம். ஏன்னா நாளைக்கு இடி வந்துருமோ, ஐடி வந்துருமோ, ரைடு வந்துருமோ, நம்ம வீட்டுல தூக்கிட்டு போயிடுவாங்களோன்னு அதற்காக சொல்லுகிறார்கள் தமிழ்நாட்டிலே நடமாடுகிறது என்று. நாங்கள் சொல்லுகிறோம், இங்கே எங்களை பொறுத்த வரைக்கும் எங்களுடைய கவனத்துக்கு வருகின்ற பொழுது அத்தனையும் தடுத்து நிறுத்தி பறிமுதல் செய்து அவர்கள் மீது வழக்கு பதிந்து அவர்கள் மீது உரிய நடவடிக்கையை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சருடைய காவல்துறை செய்து கொண்டிருக்கிறார். மணலுக்காக உயர் நீதிமன்றத்தில் இன்னும் 1-2 அனுமதிகள் தர வேண்டி இருக்கிறது. அது விரைவிலே 2-3 நாட்களுக்குள்ள கூட கிடைத்துவிடும். கிடைத்த பிறகு அரசு அது பற்றி முடிவு செய்யும். ஒரு புறம் அதிமுக பாஜக வலுவான கூட்டணி அமைப்போம், வலுவான கட்சிகள் வலுவான கூட்டணி போன்று, ஒரு புறம் நேற்று பாத்தீங்கன்னா பாமக சைடு கூட்டணி போட்டு அவங்களும் வலுவான கூட்டணி அமைப்போன்றாங்க. அதாவது தமிழ்நாட்டில் வலுவான கூட்டணியாக திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கு. அதை எதிர்த்து எந்த வலுவான கூட்டணியும் அமைவதற்கான வாய்ப்புகள் நிச்சயமாக கிடையாது. எனவே பேருக்காக தங்களிடம் இருக்கக்கூடிய 1-2 பேரும் தங்களை விட்டு போய்விடக் கூடாது என்பதற்காக நாங்கள் வலுவான கூட்டணி அமைப்போம் என்கின்ற ஒரு கதையை விட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அது கதைதான், கதை. 13ஆம் தேதி எடப்பாடி அதிமுக சார்பில் சிவகங்கையில போராட்டம் பண்றாங்க. அந்த 3 கொலையை கண்டிச்சு சிவகங்கையில் நடந்த 3 கொலையை கண்டிச்சு நாட்டாமங்கலத்தில் நடந்த 3 கொலையை கண்டிச்சு அதிமுக ஆர்ப்பாட்டம் நடத்துறாங்க 13ஆம் தேதி. அதுக்கு அதிமுகவுக்கு உரிமையே கிடையாது. உரியவர்களை நாங்கள் கண்டுபிடித்திருக்கிறோம். கொலைகள்லாம் ஆட்சியாளர்களுக்கு தெரிஞ்சு சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவங்கள் உண்டு. சொன்னா திருப்பி நீங்க தூத்துக்குடியை சொல்றீங்க, சாத்தான்குளத்தை சொல்றீங்கன்னு அவருக்கு கோவம் வரும். அந்த மாதிரி சம்பவங்கள் எங்கள் ஆட்சியில் இல்ல. அதைத்தான் நாங்க சொல்றோம். தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.